வசனங்கள் 11 14 வசனங்கள். வசனங்கள் 11 14 வசனங்கள். யாராவது வாசனம். ஓமை என்றது இயேசு ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச டெக்னிக் கிடையாது. ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு, தேவ மனிதர்களை கொண்டு பல ஓமைகளை வேதத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜனங்கள் தங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக ஆவிக்குரிய காரியங்களை புரியாத ஒரு மந்த நிலைக்குள்ளாக ஜனங்கள் போகும் பொழுது அவர்கள் எப்படியாவது சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டில் தேவன் பல ஓமைகளை பயன்படுத்தினார். இப்போ அந்த ஒரு வழிமுறையை தான் இயேசு கையாளுகிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஓமைகள் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் எளிமையாக சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரம் முழுமையாக நம்ம பரலோக ராஜ்யத்தினுடைய ஓமைகளை பார்க்கணும். அதுக்கு அடுத்து இந்த 18ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு ஓமையை சொல்கிறார். ரொம்ப பரிச்சயமான ஓமை. நம்ம எல்லாருக்கும் சண்டே கிளாஸ்லேருந்து நிறையா கேட்டிருக்கிறோம். ஒரு 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 மெய்ப்பன் இருக்கிறான். அவனுக்கு 100 ஆடு இருக்குது. 100 ஆட்டில் ஒரு ஆடு தவறி போகுது, காணாமல் போகுது. அவன் அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி அதோட சந்தோஷப்படுறான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஓமை. ஒரு பால் குடிக்கிற குழந்தை கூட இந்த ஓமை ஈஸியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய இருதயம் எவ்வளவு பெருசாக, எவ்வளவு அன்பு நிறைந்ததாக இருக்குதுன்றதை அந்த ஓமையில் பார்க்குறோம். ரைட். இப்போ இந்த ஓமையிலேருந்து இன்றைக்கி நாம் ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சத்தியத்தை பார்க்க போகிறோம். அதாவது கெட்டுப்போன மனிதனை மீட்கும் தேவன், கெட்டுப்போன மனிதனை ரட்சிக்கும் தேவன் அப்படின்ற தலைப்பின் கீழாக இந்த ஓமையை பார்க்குறோம். இப்போ இந்த 18ஆவது அதிகாரத்தினுடைய பின்னணி நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஓமைக்கும் ஒரு பின்னணி இருக்குது. ஆண்டவர் நம்ம பைபிள் எப்போ வாசித்தாலும் யார் பேசுகிறா, யாருக்கு பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க, என்ன நோக்கத்துக்காக பேசுகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். வேதத்தை சும்மா நம்ம இஷ்டப்படி நம்ம விளக்கப்படுத்த முடியாது. ஆண்டவரே அதை விளக்கத்தை நம்ம கொடுக்குறாரு. இப்போ இந்த 18ஆம் அதிகாரத்தினுடைய பின்னணியை நம்ம பார்க்கும் பொழுது 1வது வசனம் வாசிங்க. 18:1. ரைட், அவ்வளோதான். இப்போ இதனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா இயேசுவினுடைய ஊழியம், அவருடைய கீர்த்தி நிறைய பரவுது. ஒரு திரள் கூட்டமான மக்கள் இயேசுவை பின்பற்றுகிறாங்க. அநேக அற்புத அடையாளங்களை பார்த்த மக்கள் அவரிடத்துலேருந்து ஏதாவது நன்மையை பெறும்படியாக நிறைய கூட்டம் வருது. இப்போ அந்த சீசன்கள் என்ன நினைக்கிறாங்க, இயேசு கூடிய சீக்கிரம் ராஜாவாக போகிறார். ஏன்னா இயேசு 5 அப்பம் 2 மீனை போஷிக்கும் பொழுது அந்த மத ஜனங்களெல்லாம் அவர் ராஜாவாக்க முற்பட்டாங்க நம்ம பார்க்குறோம். அப்போ நிறைய கூட்டம் வருது, நிறைய படைபலம் வருது, நிறைய அடையாளங்களை இயேசு செய்கிறார். எப்படி ஒரு சீக்கிரமாக ராஜா போகிறார்? சீக்கிரம் இந்த ரோம ராஜ்யத்தை அழித்து கடவுளுடைய மகிமையான ராஜ்யம் வரப்போகுது. இப்போ வரப்போகுதுன்னா இப்போ யார் ஆரம்பத்துலேருந்து இயேசுவை பின்பற்றுகிறா? அந்த 12 சீசர்கள். இப்போ அந்த சீசர்கள் தங்களுக்குள்ளே சிந்திக்கிறாங்க. இப்போ இயேசு திடீர்னு இந்த ரோம சாம்ராஜ்யத்தை அழித்து அவர் யூதருக்கு ராஜாவாயிட்டாருன்னா யார் மந்திரியாவா? யார் வரி வசூலிப்பா? யார் மெய்க்காவலனாக இருப்பா? யார் படைத்தலைவனாக இருப்பா? யார் இயேசுக்கு அடுத்த நிலையா? அந்த கேள்வி தான் கேட்குறாங்க. யார் இப்போ பரலோக ராஜ்யம்னா அவங்க ஆவிக்குரிய ரீதியில் சிந்திக்கலை. இயேசு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த ராஜ்யம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த கானானை மீட்டு அந்த இஸ்ரவேலர்களை மீட்கிறதா அவங்க பரலோக ராஜ்யம் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க இந்த இடத்துல இயேசுக்கு மறுபடியும் ராஜாவாயிட்டார்னா நம்ம எங்கே இருக்க போகிறோம்? அதான் பேதுருவுடைய கேள்வி, யோவானுடைய கேள்வி. இப்போ அவங்க தான் இயேசுக்கு கேட்குறாங்க, எங்களில் யார் உங்களுக்கு அடுத்த போஸ்டிங் கொடுப்பாங்க? எங்களுக்கு யார் பெரிய போஸ்டிங் யார் கொடுக்க போகிறீங்க? அப்படி தான் அவங்க கேட்குறாங்க. இயேசு அவங்களுடைய அந்த விசுவாசத்தினுடைய மந்த நிலை, உண்மையான ராஜ்யம்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியலையே, கடவுளுடைய மகத்துவமான அந்த ராஜ்யத்தினுடைய மகிமையை காணாதபடி அவர்கள் குருடாராக இருக்கிறாங்களே அப்படின்னு யோசித்து அவர்களுக்கு சில ஓமானங்களை பயன்படுத்துகிறார். இப்போ தான் அங்கே ஒரு சின்ன குழந்தையை எடுத்துகிட்டு வந்து அவர் சொல்கிறார், இந்த பிள்ளையை போல நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். யார் முன்னாடி இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லைப்பா, யார் முதல்ல இருக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, நீ முதல்ல தாழ்மை உள்ளவனாக இருக்கியான்றதான் முக்கியம். அதான் 3வது அவர் சொல்லும் பொழுது, இந்த பிள்ளையை போல் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இப்போ அந்த குழந்தைய சேர்லேருந்து கீழே உட்காரனா ஈஸியாக கீழே உட்காந்துடும். இங்கேருந்து அங்கே போய் உட்காரனா உட்காந்து அந்த குழந்தைக்கு எது பெரிய இடம் எது சிறிய இடம்னு தெரியாது. அந்த குழந்தை பெற்றோர்களை சார்ந்து இருக்கும். அதனுடைய எல்லா பராமரிப்புக்கும் அது சார்ந்து இருக்கும்.
அதுக்கு பெரிய அறிவு இருக்காது, பெரிய ஞானம் இருக்காது. பெற்றோர் சொல்லி கொடுக்குறத கற்றுக்கிட்டு அது பேச ஆரம்பிக்கும், செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி தான் பரலோக ராஜ்யத்தில் முதன்மையாக இருக்கிறவங்க இருக்கணும். அது தன்னை தாழ்த்தி அவை கடவுளுடைய கரத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து அவை ஒன்றுமில்லாதவனாக கடவுளுக்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்கின்றதை இயேசு சொல்லி தான் ஒவ்வொரு விஷயமாக விளக்கப்படுத்துகிறார். அப்படி விளக்கப்படுத்திட்டு தான் 11வது வசனத்தில் அவர் சொல்கிறார், 10ல் சொல்கிறாரு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இவங்களாம் 2ஆம் தரமான சீசர்கள், இவங்கெல்லாம் இயேசுக்காக எதை இழக்கலை, நம்ம இயேசுவுக்காக வேலை இழந்தோம், குடும்பத்தை இழந்தோம், இயேசுவுக்காக நிறைய படகுகளாக இழந்தோம்னு அவங்க நினச்சாங்க. இவங்களாம் இப்போ வந்தவங்க, இந்த சீசர்கள்லாம் நேற்று வந்தவங்க, இவங்கெல்லாம் இயேசுடைய ராஜ்யத்தில் பெரிய பதவியெல்லாம் இருக்க மாட்டாங்க, நம்ம தான் இயேசுக்காக நிறைய இழந்தோம்னு நினச்சாங்க. அதான் அவர் சொல்கிறாரு, அவன் நேற்று வந்தான், போன வாரம் வந்தான், நீ அவனை அற்பமாக எண்ணாத. ஒவ்வொரு ஆத்மாவும் கடவுளுக்கு விலையேற பெற்றவர்கள், ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய பார்வையில் மேன்மையானவர்கள் சொல்லிட்டுனா அந்த 11வது வசனத்தில் சொல்கிறார், மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தால் தான் அந்த ஊமை எப்படி கெட்டு போனதை ரட்சிக்க வந்தான்றது தான் 12வது வசனத்தில் விளக்கப்பட்டார். இப்போ கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார்னு சொல்லும் பொழுது கெட்டு போய் கொண்டிருக்கிறதை ரட்சிக்க வந்தார்னு சொல்கிறோம். அதான் அந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக பார்க்கணும். கெட்டு போக போகிறதை ரட்சிக்க வந்தார்னு அவர் சொல்கிறோம். கெட்டு போய் கொண்டிருப்பதை அப்படின்னு அவர் சொல்கிறோம். கெட்டு போனதை, செத்து போனதை, கெட்டு போனது, சமைச்சோம், குழம்பு கெட்டு போயிடுச்சு, நேற்று வச்ச குழம்பு இன்றைக்கி கெட்டு போச்சு, என்ன செய்யலாம்? அதை வேறு மாதிரி சமைக்க முடியுமா? முட்டை வாங்கிட்டு வந்தோம், முட்டை கெட்டு போச்சு, பால் வாங்கினோம், பால் கெட்டு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி குப்பையில் தான் வீச முடியும். கெட்டுப்போன எதையும் ஒரு புட்டு கூட பயன்படுத்த முடியாது. கெட்டு போனால் அது எங்கே போகணும்? வேற எங்கேயும் போக முடியாது. கெட்டு போனதுலேருந்து பால் ஃபுல்லாக கெட்டு போச்சு, இப்போ 1/2 லிட்டர் பால் வாங்கினோம், கெட்டு போச்சு. சில ஒரு 100 மில்லி எடுத்து நம்ம பாதுகாக்க முடியுமா? நீங்கள் 10 லிட்டர் பால் வாங்கி கெட்டு போனாலும் அதில் ஒரு சொட்டை கூட நீங்கள் எடுக்க முடியாது. ஒரு 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 எல்லா பொருட்கள் எது கெட்டு போதோ, கெட்டு போச்சுன்னு சொன்னால் அது 100% அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதிலிருந்து ஒரு நன்மையும் வராதுன்னு அர்த்தம். இப்படி தான் ஆண்டவர் மனுஷனை சொல்கிறார். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். யார் கெட்டு போனாங்கன்றதான் இப்போ தேவை. இப்போ கெட்டு போன மனிதனுடைய நிலை என்னன்றது தான் நம்ம புரியும். அப்போ தான் அந்த ஊமையினுடைய அர்த்தம் நமக்கு புரியும். மனுஷனுடைய இருதயத்தில் கொஞ்சம் நல்ல குணம் இருந்தாலும் இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு அவனை மீட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தருக்கு கை உடஞ்சி போச்சு, இல்லை ஒரு கால் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோ, அவர் கூட நான் எப்பயுமே பக்கத்தில் வந்து பாதுகாக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒத்த கை உடஞ்சாலும் ஒத்த கையை வச்சு வேலை பார்த்து நடந்து போயிடுவார். ஒரு கால் உடஞ்சாலும் அந்த வண்டி வச்சோ இல்லை ஊன்றுகோலை வச்சோ நடந்து போயிடுவாங்க. பாதி உடம்பு அழிஞ்சு போனால் கூட இன்றைக்கி நிறைய வேலைகளை செய்யக்கூடிய மக்களை நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்படிப்பட்ட நிலையில் மனுஷன் இல்லை. அப்படி பாதி அவை கெட்டு போயிருந்தானா அவர் ரொம்ப நல்லவருங்க, இந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம் தாங்க இருக்குது, அவர் தங்கமான மனுஷங்க, இந்த ஒரு சில தப்பு தாங்க அவர்கிட்ட இருக்குது, அப்படிலாம் உலகத்தில் யாரும் கிடையாது. எல்லா மனிதனும் பூரணமாக கெட்டு போனவன். ஆதாம் பாவம் செஞ்ச உடனே ஆதாமினுடைய சந்ததியில் காலையில் அவர் வாசிச்சார் 53ஆம் சங்கீதம், தேவனை தேடுகிற ஒருவனும் இல்லை, நல்லவன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இல்லை. நீங்கள் நான் தான் நல்லவன் இருக்கும், நீங்கள் நான் தான் இவர் கை சுத்தமானவருங்க, இவர் நேர்மையானவருங்க, இவர் ஒழுக்கமானவருங்கன்றோம். கடவுள் இந்த உலகத்தில் மனுஷனை எப்படி பார்க்குறான்றதான் முக்கியம். கடவுள் மேலேருந்து இந்த உலகத்தில் மனுக்குலத்தை பார்க்கும் பொழுது எல்லாரையும் கெட்டு போனவனாக தான் பார்க்குறார். எல்லாரையும் ஆவிக்குரிய ரீதியில் ஆத்துமாவில் செத்து போனவனா, பரிசுத்தம் இல்லாதவனா, அருவருக்கப்பட்ட நிலையில் தான் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் இருக்கிறான், சரிங்களா? இப்போ இயேசு அதை அந்த சீசர்களுக்கு முதல் சொல்கிறார், நீ ஒன்று பெரியவனா, இன்னொருத்தனை அற்பமா, அவனுடைய பாவத்தை குறித்து அவனை அற்பமாக என்னாத, கடவுள் இப்படிப்பட்டவனை தான் மீட்க வந்தார், நான் இப்படிப்பட்டவனை தான் ரட்சிக்க வந்தேன், நான் இப்படிப்பட்டவனுக்கு தான் ஜீவன் தர வந்தேன்னு சொல்லி அந்த ஓமையை ஆரம்பிக்கிறார், சரிங்களா? இப்போ இந்த ஓமை என்னுடைய சத்தியம் இதுதான். எப்படி அழிந்து போன மோசமான துன்மார்க்கமான மனுக்குலத்தை
பரிசுத்தமுள்ள கடவுள் ரட்சிக்கிறார் தான் சத்தியம். இப்போ அதுக்கு அந்த ஓமையை அவர் சொல்கிறாரு, அவர் கேள்வி கேட்குறாரு. அந்த ஓமையில் பாருங்கள் நிறைய கேள்வி வருது, நிறைய ஓமையில் ஆண்டவர் கேள்வி கேட்குறதாரு, அவராக சொல்லிடுவார். இப்போ இந்த ஓமையில் கேள்வி கேட்குறார், அவங்கள சிந்திக்கும்படியாக, அவங்க வாயிலிருந்து உண்மை வரும்படியாக ஆண்டவர் கேள்வி கேட்குறார். இப்போ கேள்வி கேட்கும்போது அவர் அங்கே என்ன சொல்கிறாரு, 12 வாசிங்க. ரைட்டுங்களா? இப்போ அந்த ஓமையில் அவர் சொல்கிறாரு, நீ என்னப்பா நினைக்கிற? இப்போ அந்த ஓமையை கேட்கக்கூடியவர்கள் யூதர்கள், அவங்களுடைய பிரதானமான தொழில் ஆடு மேய்க்கிறது தான். அப்போ அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். நீங்கள் நான் அதை புரிகிறது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஒரு யூதனுக்கு மிக எளிமையாக அந்த ஓமை என்னன்னு புரியும். அதான் அப்பா நீ சொல்லுப்பா, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. ஒரு மெய்ப்பன் இருக்கான், அந்த மெய்ப்பன்கிட்ட 100 ஆடு இருக்குது. அப்போனா அவன் ஒரு பணக்கார மெய்ப்பன். இன்றைக்கி 10 ஆடு வச்சாவே பெரிய ஆள், 50 ஆடு இருந்தால் இன்னும் பெரிய ஆள், 100 ஆடு இருந்தால் எவ்வளோ பெரிய ஒரு மனுஷன். இப்போ 100 ஆடு மேய்க்கிறவன் 100 ஆடை மேய்க்கிறதுக்கு ஒரு 5 வேலைக்காரங்களை வச்சுருப்பான், இல்லை ஒரு 10 வேலைக்காரங்களை வச்சுருந்துருப்பான். இல்லை அப்படிப்பட்ட அந்த மெய்ப்பன் 100 ஆட்டில் ஒரு ஆடு சிதறி போச்சு. பாருங்க, இப்போ இதே ஓமை நீங்கள் லூக்காவில் படிக்கலாம். லூக்கா 15 அதிகாரத்தில் இதே ஓமை இருக்குது. 2 ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் 2 வேறு வேறு. அதை தான் நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுது அந்த சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை வேறு. இப்போது 3வது வசனம் லூக்கா 15:3-4 வாசிங்க. 3, 4, 5, 3 வாசிங்க. லூக்கா 15:3-4-5. ரைட். இப்போ 2 ஓமையும் ஒரே மாதிரி இருக்கா? ஆனால் ஒன்றும் கிடையாது. இது பைபிளை கவனமாக படிக்கணும். இப்போ இந்த சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை வேறு. இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் அவர் சொல்கிறார். 15 அதிகாரம் 2வது வசனத்தில், பரிசேயரும் சரிசேயரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு அவர் சொன்னாங்க, இவ்வளோ பரிசுத்தமான இயேசு ஆயக்காரன் வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட்டுருக்கிறாரு, அவ்வளோ அயோக்கியமான வீட்டில் போய் ஐக்கியப்பட்டுருக்கிறாரு சொன்னதுக்கு இந்த ஊமையை சொல்கிறார். இப்போ இந்த ஊமையினுடைய கருப்பொருள் வேறு. இதுலேயே அவர் என்ன சொல்கிறாரு, 100 ஆடுகள் உடையவனாக இருந்து ஒன்று காணாமல் போனான்றார். இந்த 18 அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது ஒன்று சிதறி போனான்றார். 2 வார்த்தை வித்தியாசம். காணாமல் போகிறதுன்றது வேறு, சிதறி போகிறதுன்றது வேறு, சரிங்களா? இப்போ ஒரே ஊமையாக இருந்தாலும் ஆண்டவர் அதை வித்தியாசமாக பயன்படுத்துகிறார். இப்போ இந்த இடத்துல சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் அங்கே பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் விட்டுன்னு சொல்லப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானா அப்படின்னு கேட்குறார். அவர்களுக்கு பரிச்சயமான இடம். யூதர்கள் பெரும்பாலும் சின்ன சின்ன மலைகளில் தான் ஆடுகளை மேய்ப்பாங்க. மலைகளில் தான் பசு முட்கள் அதிகமாக இருக்கும். இப்போ மலை இடங்களில் அவங்க ஆடு மேய்ப்பாங்க. அதனால் அந்த மெய்ப்பன் சொல்லி அவர் நல்லா தெரியும். இப்போ சொல்கிறாரு, இப்போ ஒரு மெய்ப்பனுக்கு 100 ஆடு இருக்குது. ஆடு காணாமல் போகிறது என்பது சாதாரண ஒரு விஷயம். இப்போவே அது காடுகளில் அது ஆடை மேய்க்கும் பொழுது ஒன்று ஏதாச்சும் ஒரு துஷ்டமான மிருகம் கையில் மாட்டிடும், இல்லது திருடர்கள் மறைந்திருந்து ஆட்டை திருடிட்டு போயிடுவாங்க, இல்லை வனாந்தரத்தில் அது பாதை தவறி போயிடும். ஸோ இயல்பாகவே மேய்க்கும் பொழுது எல்லா ஆடும் பாதுகாப்பாக இருக்காது, அது தவறி போகிறது ஈஸி. இப்போ ஏசுங்க சொல்கிறாரு, 100 ஆட்டில் 1 சிதறி போச்சுன்னு சொன்னால் அவன் மற்ற 99 ஆடுகளை மலைகளில் விட்டு சிதறி போனதை தேடாமல் இருப்பானோன்னு கேட்குறாங்க. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்போ 100ல் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா பரவாயில்ல, 99 மீதியாக இருக்குதே. அப்படி தான் மனுஷன் கணக்கு. ஒரு 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 பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு முதலீடு பண்ணுறோம், அதில் ஒரு 100 ரூபாவில் ஒரு 10 ரூபா நமக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா அது பெருசாக பார்க்க மாட்டோம். 90 ரூபா சம்பாரிச்சிட்டோமே அப்படின்னு பார்ப்போம்.
சிறிய இழப்பு மனித பார்வையில் பெருசு கிடையாது. மனுஷன் எப்பயுமே பெருசை பிரம்மாண்டமாக பார்ப்பான், அதிகமானதை ஆசீர்வாதமாக பார்ப்பான், நிறைய இருக்கிறது நல்லதுன்னு பார்ப்பான். குறைவு வந்து அவனுக்கு அற்பமாக சாதாரணமாக ஒன்றும் தெரியாது. இப்போ இந்த யூதர்கள் அதை காணாமல் போன ஒரு ஆட்டை அவன் தேட மாட்டானா, தேடுவான். ஆனால் அவனுடைய தேடுதல் அந்த 99 பாதுகாப்பாக இருக்கிறத விட பெருசாக இருக்காது. இந்த 99 இருக்குது, இதுதான் எனக்கு முக்கியம். ஒருவேளை இந்த 99 வேணுமா, இந்த 1 வேணுமான்னு கேட்டால் இந்த 99 தான் வேணும், 1 போனாலும் பரவாயில்லன்னு நினைப்பான். ஆனால் ஆண்டவர் இங்கே வித்தியாசமாக சொல்கிறார். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அதை 99 ஆடுகளில் மலைகளில் விட்டுடுத்த இன்னொரு மெய்ப்பன் கையில் விடலை, இன்னொரு பாதுகாப்பாக நடத்த விடலை. அவன் கூட்டி சேர்த்த மலையில் 99 விட்டுட்டு அதை 1 தேடி ஓடுறான். அந்த காணாமல் போன அந்த சிதறி போன 1 அவன் தேடி போகிறான் அப்படின்ட்டான். இந்த ஓமையின் மூலமாக இயேசு முதல்ல அந்த பிரதானமாக அந்த கெட்டுப்போன மனுஷனை அவர் ரட்சிக்க வந்தார்னு சொல்லும் பொழுது அந்த மேய்ப்பனுடைய இருதயமும் அந்த ஆட்டுடைய நிலையையும் முதல் விலாவறையாக சொல்கிறார். நீ சிதறிப்போன 1 தேடாமல் போகலாம், நீ சிதறிப்போன 1 மேலே கண்ணும் கருத்து இல்லாமல் இருக்கலாம், இந்த சிதறிப்போன உனக்கு அந்த 1 உனக்கு பெரிய நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லைப்பா, என் இருதயம் அப்படி இல்லைப்பா, எனக்கு 99 விட 1 தான்ப்பா முக்கியம். எனக்கு பாதுகாப்பாக இருக்கிற அந்த 99 விட காணாமல் போன 1 முக்கியம். அதாவது திரும்ப அவர் 2வதாக சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் 13ல், அவர் என்ன சொல்கிறார் 13ல் என்ன சொல்கிறாரு, வாசிங்க. இது எந்த மெய்ப்பனும் செய்ய மாட்டான். இயல்பாக ஒரு மெய்ப்பன் அப்படி இருக்க மாட்டான். அவன் 99 பாதுகாப்பாக இருக்கேன்னு நினைப்பான். ஆனால் இந்த மெய்ப்பன் 99 நல்லா இருக்கேன்றது இல்லை, ஐயோ அந்த காணாமல் போன 1 எனக்கு வந்துருச்சேன்றது தான் அவனுக்கு சந்தோஷம். அவன் அதிகத்தில் சந்தோஷப்படலை, கொஞ்சத்தில் சந்தோஷப்படுறான். அவன் பாதுகாப்பாக இருக்க சந்தோஷப்படலை, சிதறிப்போன 1 மேலே அவன் கரிசனையாக. இதுதான் கடவுளுடைய இருதயம், இதுதான் கடவுள் மனிதனை ரட்சிக்கக்கூடிய ரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியான காரியம்ன்றது இயேசு சொல்கிறார். ரைட். இப்போ இந்த ஓமையில் நம்ம முதலாவது அந்த சிதறிப்போன ஆட்டுடைய நிலையை நம்ம பார்க்கணும். நமக்கு தெரியாது, நம்ம நிறைய பேர் ஆடு மேய்ச்சது கிடையாது, ஒரு சிலர் இருக்கலாம், அதனுடைய அனுபவம் தெரியாது. அப்படியே இருந்தாலும் ஒரு யூதன் எப்படி ஆடுகளை மேய்ப்பான்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப அருமையாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. 100 ஆடு மந்தை வெளிகளில் நல்ல மலைகள் முழுவதுமாக அங்கங்கே அது மேய்ஞ்சிட்ருக்கு. இப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆடு அது சிதறி போகிறது. சிதறி போகிறதுனா துணிகரமாக கலகம் செஞ்சு போகிறது, காணாமல் போகிறதுனா தெரியாதரமாக போகிறது, பாதை தெரியாமல் மாட்டிட்டு போகிறது தான் காணாமல் போகிறது. சிதறி போகிறதுனா கூட்டத்தோடு சேர்ந்து வராது, அது முரண்டு பிடிச்சிட்டே இருக்கும். அது எல்லா ஆட்டுலேயும் சில ஆடு அப்படி இருக்கும், அது கூட்டத்தோடு வராது, அது எப்போயுமே முரண்டு பிடிச்சிட்டே இருக்கும். அது எப்போயுமே தடியை தட்டி தட்டி நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அது சாப்பிடுனா இலையை சாப்பிடாது, அது தண்ணி குடினா தண்ணி குடிக்காது, முரண்டு பிடிச்சிட்டே இருக்கும். அந்த முரண்டு பிடித்ததனுடைய விளைவு அது துள்ளி துள்ளி, இப்போ இங்கே புல் இருக்குது இங்கே சாப்பிடுன்னு சொன்னால் அது தூரத்தில் பார்த்துட்டு இருக்கும், இதை விட அங்கே நல்லா இருக்கேன்னு பார்க்கும். அது ஒரு அறியாமை உள்ள ஆடு. ஆண்டவர் அதை குட்டின்னு சொல்ல ஆடுன்றார். இந்த ஆட்டு குட்டி கிடையாது, அது நல்ல மெய்ப்பன் கையில் வளர்ந்து மெய்ப்பனுடைய எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லா பாதுகாப்பையும் பெற்று மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அறிந்த ஆடு, சரிங்களா? அப்போ அதை ஒரு இடத்துல வைக்கும்பொழுது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பார்த்து அது மெய்ப்பனால் பார்க்காத நேரத்தில் ஓடு. எப்பவுமே நீ ஆடு மேய்க்கிறதுல பார்த்தீங்கன்னா மெய்ப்பன் கூட இருப்பான். இப்போ மாடை நீங்கள் மேய்க்க விடணும்னா மாட்டுக்காரையும் கூட இருக்க மாட்டான். அது ஒரு இடத்துல மேய்க்க விட்டுட்டு அவன் வந்துடுவான், அது வீட்டுக்கு வந்துடும் தெரியும். மாடு வந்து சில நேரம் மேய்ஞ்சிட்டு அதுக்கு வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு வந்துடும். இப்போ நாய் வளர்க்குறவங்கன்னு பார்த்தீங்கன்னா நாயை சில நேரம் பகல் நேரம் வெளியே விட்டுருவாங்க, அது வெளியே போய் அலைஞ்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடும். ஆடு அப்படி வராது. ஆடை வந்து நீ மேய்ச்சிட்டு நீ வீட்டுக்கு வாங்கி விட மாட்டான், ஏன்னா ஆடுக்கு வீட்டுக்கு வர தெரியாது. ஆட்டை நீங்கள் மேய்க்க போனீங்கன்னா நீங்கள் கூட போயிட்டே இருக்கணும். கூட போனது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொன்றையும் பார்க்கணும். எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. சில ஆடு வித்தியாசமான சுபாவத்தில் இருக்கும். சத்தம் கொடுக்கணும், சில நேரம் கம்பு எடுத்து போடணும், சில நேரத்தில் காலை அடிக்கணும், அப்போ தான் ஆடை தம் பக்கமாக இருக்கணும், சரிங்களா? இப்போ இங்கே சொல்லப்பட்ட இந்த மெய்ப்பன் அந்த ஆடை அவன் பராமரிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அந்த மெய்ப்பன் தன்னை பார்க்காத ஒரு நேரத்தில் அவனுக்கு தெரியாமல்
அது தப்பிச்சு ஓடி வேறு இடத்துக்கு வேறு ஒரு தண்ணி இல்லை இடமோ இல்லை இன்னும் ஒரு நல்ல பாதுகாப்பான இடம் நினச்சி அது வந்து திரும்ப அதை தாண்டி இன்னொரு இடத்துக்கு போய் துணிகரமாக மேய்ப்பனுடைய கரத்தை விட்டு வழி விலகி போன ஒரு ஆடு. அதுதான் சிதறி போன ஆடு, துணிகரமாக கரத்தை விட்டு போன ஆடு. இந்த சிதறி போன ஆட்டை ஒரு மேய்ப்பன் நினைப்பான், இந்த ஆடு பல நாட்களாக கலகம் பண்ணிகிட்டு இருக்குப்பா, இந்த ஆடு என் பேச்சையே கேட்குறதில்ல, இவ்வளோ வருஷமாக அதை நான் வளர்த்துட்டே இருக்கிறேன், ஒரு நாள் கூட இந்த ஆடு நான் சொல்கிறத செய்யவே மாட்டேங்குச்சு, இது போய் தொலையுது, இது இருந்தால் இன்னும் மற்ற ஆட்டையும் சீரழிச்சிடும் அப்படின்னு நான் இருந்திருக்கணும். அந்த கலகம் பண்ண, அந்த அன்புக்கு துரோகம் பண்ண, தன்னை தேடாத, தன்னை மதிக்காத அந்த ஆட்டை அவன் தேடி போகிறான் அப்படின்றத நம்ம பிரதானமாக பார்க்கணும். இப்போ ஏன் அவன் போனான்னா, அவன் எப்போயுமே ஆடு காணாம போச்சுன்னு எப்போ தெரியும்னா, அதை மேய்ச்சிட்டு திரும்ப மந்தையில் சேர்ப்பாங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு அல்லது மேய்ப்பு முடிச்சா வாங்கன்னு எல்லா ஆடையும் அவன் கூப்பிடுவான். அவன் கூப்பிடும்பொழுது கவுண்ட் பண்ணுவான், எண்ணுவான், கரெக்டாக இருக்குதா, 50 ஆடு கொண்டு வந்து 50 ஆடு இருக்குதான்னு எண்ணுவான் கடைசியாக. அப்போ தான் பார்ப்போம், ஐயோ ஒன்று காணாமல் போச்சு. அந்த மாதிரி அது எப்போ காணாமல் போச்சு நமக்கு தெரியாது, எந்த சூழ்நிலை காணாமல் போச்சுன்னு தெரியாது. ஆனால் மேய்ப்பன் ஒரு நீண்ட நேரத்துக்கு அப்புறம் அது காணாமல் போச்சுன்னு பார்க்குறோம், கவுண்ட் பண்ணி பார்க்குறான், உன்னை காணும். இப்போ பார்த்த உடனே அவன் துடிச்சு போகிறான். அதான் ஆண்டவர் அந்த ஊமையில் விளக்கப்படுது. சிதறி போன ஆடை அவன் எப்படி அவன் தேடாமல் இருக்க முடியுமாப்பா? அவன் மூலமொழியில் அவன் தேடி ஓடாமல் இருக்க முடியுமா? அவன் தீவிரித்து ஓடாமல் இருப்பானா அப்படின்னு சொல்கிறான். ஏன் அந்த 99 நல்லா இருக்குது, பாதுகாப்பாக இருக்குது, அந்த ஒன்று தேடி அவன் ஓடுறான், தீவிரிக்கிறான். அந்த மலையில் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த 99 எப்படி இருக்குன்னு பிரச்சனை இல்லை, அவன் யார் கையிலும் ஒப்பு கொடுக்கலை, அந்த சிதறி போன ஒன்றை தேடி ஓடுறான். அதுதான் சொல்கிறேன். இப்போ ஏன் அந்த சிதறி போன ஒன்றை தேடி ஓடினான்னா, அந்த சிதறிப்போன ஆட்டுடைய நிலையை குறித்து அவனுக்கு துக்கம். சிதறிப்போன ஆட்டுடைய நிலையை எப்படி இருக்கும்? அந்த ஆடு அது கூட்டத்தில் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். அது மேய்ப்பன் இருக்கும் பொழுது நம்ம என்ன தவறி போனாலும் மேய்ப்பன் நம்மளை கூப்பிட்டுருவார், மேய்ப்பன் நமக்கு பாதுகாப்பை கொடுத்துருவார், சாப்பாடு போட்டுருவான்னு தெரியும். இப்போ அது சிதறி வழி தவறி எங்கேயோ போய் நிற்கும் பொழுது அது பயத்தை, ஏன்னா ஆடு ஒரு சேர்ந்து வாழ்கிற முழுகும். ஆடை நீங்கள் தனியாக வளர்த்தீங்கன்னா செத்து போயிடும். ஆடு எப்பயுமே கூட்டமாக தான் வளர்க்க முடியும். இப்போ இது தனியாக காட்டில் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, ஒரு மலையில் ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு. ஒருவேளை ஒரு முள்ளு செடியில் அது தலையை விட்டுருக்கலாம், ஒருவேளை ஒரு பெரிய படுகுழிக்குள்ளே அதை விழுந்துருந்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிங்கத்துடைய கையில் அதை மாட்டி இருந்திருக்கலாம். தாவீது ஆடு மேய்க்கும்போது அதான் நடக்குது. சொல்கிறான், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது என் ஆட்டை ஒரு சிங்கம் தூக்கிட்டு போயிடுச்சுன்றான், ஒரு கரடி தூக்கிட்டு போச்சுன்றான், நான் பிடிச்சி விரட்டி சிங்கத்தை கொன்று என் ஆட்டை காப்பாற்றிட்டு வந்தேன் அப்படின்றான். இப்போ இயேசு அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த நிகழ்வெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த ஓமைங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த ஓமையை அவர் சொல்லும் பொழுது என்ன சொன்னார், அவன் அந்த ஆட்டை தீவிரித்து தேடி ஓடுறான் அப்படின்னா அந்த ஆட்டுடைய ஆபத்தை உணர்றான். அது எவ்வளவு முரண்டு பிடிச்சி கலகம் பண்ண ஆடாக இருந்தாலும் இப்போ அந்த ஆடு பயத்தில் இருக்குமே, அந்த ஆடு இப்போ துக்கத்தில் இருக்குமே, அந்த ஆடு நிர்பந்தத்தில் இருக்குமே. இப்போ அந்த ஆடு எவ்வளோ கற்றுனாலும் கேட்க ஆள் இல்லை. ஆடு பாதுகாப்புக்கு அது எங்கே போகும்னு தெரியாது, எங்கே விழுகுன்னு தெரியாது, அது கத்த மட்டும்தான் தெரியும். மெய்ப்பன் இல்லாத ஆடு கதற மட்டும்தான் செய்யும், மெய்ப்பன் இல்லாத ஆடு கண்ணி படிக்க மட்டும்தான் செய்யும். அதுக்கு வீடு தெரியாது, தான் கூட்டத்துக்கு எப்படி போகணுன்னு தெரியாது, தவறான கரடு மேடுகளில் அது நின்று கொண்டு இருக்கும். ஒரு பொழுது அதனால் மெய்ப்பன் இடத்துல திரும்ப வராது. மெய்ப்பன் இல்லாத ஆடு ஆபத்தில் இருக்குது, மெய்ப்பன் இல்லாத ஆடு அழிவில் இருக்குது, மெய்ப்பன் இல்லாத ஆடு சந்தேகத்திலையும் பயத்தில் இருக்குது, மெய்ப்பன் இல்லாத ஆடு கண்ணீரில் நிற்கிண்டு கொண்டு இருக்கிறது. இதுதான் அவனை ஓட வைக்கிது. ஐயோ அந்த ஒரு ஆடு புத்தி இல்லாத ஆடே, அந்த ஆடு கலகம் செஞ்சாடே, அந்த ஆடுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியாதே, எங்கே போகணும்னு தெரியாதே, அது சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுமோ, அது காணாமல் போய் எவ்வளோ நேரம் ஆச்சோ, எந்த ஓனாங்கையில் மாட்டிருக்குதோ, எந்த சிங்கம் கையில் மாட்டிருக்கோன்னு சொல்லி அவன் தீவிரித்து ஓடுறான். ஆண்டவர் அந்த யூதனுக்கு இதை விளக்கப்படுத்தி சொல்கிறார், இப்படி தாம்பா கடவுள் ஒன்று ரட்சிக்கிறாரு. வீழ்ந்து போன ஒவ்வொரு பாவியின் மீதான கடவுளுடைய அன்பை உணர முடியாது. நீங்கள் நானும் இந்த சிதறி போன ஆடு, ஆதாமுக்குள்ளே எல்லாரும் சிதறி போன ஆடை. ஆதாம் துணிகரமாக சிதறி போனான், ஆதாமுடைய பிள்ளைகள் துணிகரமாக சிதறி போனாங்க. நீங்கள் நானும் கடவுளுடைய கற்பனைகளுக்கும் கடவுளுடைய வார்த்தைகளுக்கும் கடவுள் ஏற்படுத்திய நீதி உள்ள வாழ்க்கைக்கு விதோரமாக சிதறி போன ஆடு. என் இஷ்டப்படி நான் வாழ்வேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, என் வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக, இதான் உலகம் சொல்லுவேன். வாழ்க வளமுடன், சந்தோஷமாக வாழ்,
எதிர்காலத்தை குறித்த எந்த பயமும் இல்லாமல் வாழ்னு இந்த உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் அது ஆபத்தான வாழ்க்கைன்றார். எப்போ மனுஷன் சுயமாக வாழ்கிறானோ அவன் ஆபத்தில் போய் தான் முடியும். எப்போ மனுஷன் நான் நினச்சது நடக்கணும்னு நினைக்கிறானோ, எனக்கு பிரியமாக வாழ நினைக்கிறானோ, அவனுடைய முடிவு கண்ணீர், கதறல், வேதனை. இயேசு என்கிற நல்ல மெய்ப்பனிடத்தில் வராமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சிதறி போன ஆட்டை போல இருக்கிறான். அவன் எல்லாம் சரியாக அந்த ஆடு இந்த மெய்ப்பனை விட்டு போனால் நல்லா இருக்கான்னு நினச்சிச்சு. இதோட நல்ல சாப்பாடு கிடைக்கும், ஆகாரம் கிடைக்கும், இதோட நல்ல பாதுகாப்புன்னு நினச்சிச்சு. ஆனால் அது போய் படுகுழியில் விழுந்து கிடக்கு. அது போய் துஷ்ட மிருகத்தினுடைய கரத்தில் இருக்குது. அது போய் அழிவில் பயத்தில் நீக்குது. அங்கே உட்காந்து மெய்ப்பனை நோக்கி அது கதறி கொண்டு இருக்கிறது. அதை தான் உணர்றான். அது ஆடு வராதுன்னு அவனுக்கு தெரியும். ஆடு அந்த ஆபத்தை புரிஞ்சு தான் பக்கம் வரும் சொல்லி எனக்கு காத்திருக்கல. அதான போச்சு, அதான் வரட்டும், அதுவாக வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், நாங்கள் போகலாம். அவன் துணிகரமாக தீவிரப்படுத்தி ஓடலாம். கடவுள் உங்களை என்னையும் இப்படி தான் ரட்சிக்குவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆட்டினுடைய பரிதாப நிலைமையை அந்த மெய்ப்பனை தவிர வேறு யாரும் உணர முடியாது. அந்த காணாமல் போன ஆட்டை காப்பதற்கு இன்னொரு ஆடு போல, அந்த ஆட்டுக்குள்ளே இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆடுகளாக இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் போய் பார்க்குறோம்னா சொல்லுவோம். அது அவன் அந்த மெய்ப்பன் ஒருத்தனால மட்டும்தான் அந்த ஆடை காப்பாற்றி கொள்ள முடியும், அந்த ஆடை மீட்க முடியும். அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆடு எந்தெந்த இடத்துல போய் உட்காந்துருக்குன்னு தெரியும். அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆடோடைய சத்தம் காதில் கேட்கும். அவனுக்கு மட்டும்தான் அந்த ஆடோடைய கதறல், கண்ணீர் எல்லாம் உணர முடியும். அவன் அந்த ஆட்டை பிள்ளை போல வளர்த்தவன், அந்த ஆட்டை பிறந்ததுலேருந்து பார்த்தவன், அந்த ஆட்டினுடைய சுபாவம், அந்த ஆட்டினுடைய கழகம், அந்த ஆட்டினுடைய பலம், பலவீனம் எல்லாம் அவன் மட்டும்தான் அறிஞ்சான். அவனுக்கு மட்டும்தான் உயிர் துடிக்கும். ஒரு பிள்ளை காய்ச்சல்னா அப்பாவோட அம்மாவுக்கு தான் உயிர் துடிக்கும். இரத்த சொந்தமான உறவுகளுக்கு தான் அந்த வழி தெரியும். இப்போ இந்த மேய்ப்பன் அவனுடைய பிள்ளையில் ஒரு முக்கியமான பிள்ளை அந்த ஆடு. அந்த ஆட்டை தேடி அவ்வளவு தீ விரிச்சு ஓடுறான். கடவுளுடைய கருத்தை விட்டு நீங்கள் நானும் போகும் பொழுது கடவுளுடைய தீ விரிக்கிறான். நீங்கள் நானும் கடவுளுக்கு பிரதமாக பாவம் செஞ்சு நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பின்வாங்கும் பொழுது, அல்லது கடவுளை அறியாமல் வாழும் பொழுது, தேவன் நம்மை தீவிரமாக தேடி வருகிறவரார். அந்த தீவிரமான தேடுதல் இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக இருக்கும். இயேசு இன்றைக்கும் தீவிரிக்கிறார். இயேசு இன்றைக்கும் நல்ல மேய்ப்பன். இயேசு இன்றைக்கும் இதை சிதறிப்போன ஒவ்வொரு ஆட்டையும் தேடி தேடி தீவிரித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் வந்துருக்கீங்கன்னா இந்த வார்த்தை சத்தியம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கை பயத்தில் இருக்கலாம், சந்தேகத்தில் இருக்கலாம், துக்கத்தில் இருக்கலாம். இயேசு அற்று நீங்கள் வாழலாம். வெறுமனே நம்ம இயேசுன்னு பேரை சொல்லிக்கிட்டு இயேசு நம்முடைய வாழ்க்கையை ஆளாமல், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் மெய்ப்பனாக இல்லாமல், இயேசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நம்முடைய வாழ்க்கை சுயமாக போகும் பொழுது இந்த சிதறி போன ஆட்டை போல நிர்பந்தமான ஒரு ஆபத்தில் நம்ம இருக்கணும். நிறைய சந்தோஷமாக முடியும் நினச்சிருப்போம், எல்லாம் தலைகீழாக மாறிடும். இதெல்லாம் சரியாகி நினச்சிருப்போம், எல்லாம் பெரிய இடிபாடுக்குள்ளாக வந்திருக்கும். நம்முடைய விருப்பங்கள்லாம் சிதைக்கப்பட்டிருக்கும், நம்முடைய திட்டங்களால் நொறுக்கப்பட்டிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பயமும் கண்ணீரும் உட்கார்ந்து திக்கத்தோடு நம்ம இருந்துக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இந்த சிதறி போன ஆட்டை போல இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மெய்ப்பன் மட்டும்தான் விடுதலை இருக்கும். இயேசுவை தவிர வேறு எந்த நபரும் உங்களை காப்பாற்ற முடியாது. அந்த மெய்ப்பனை தவிர வேறு யாரும் அந்த ஆட்டை காப்பாற்ற முடியாதது போல் இயேசுவை தவிர வேறு எங்கேயும் சந்தோஷம் இல்லை, இயேசுவை தவிர எங்கேயும் பாதுகாப்பு இல்லை, இயேசுவை தவிர எங்கேயும் மகிழ்ச்சி இல்லை. இயேசுவினுடைய சமூகம் ஒன்று தான் உங்களை காப்பாற்றணும். இதான் முதல்ல இந்த உண்மையை நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, இப்போ இந்த ஆட்டுடைய நிலை தான் உங்களுடைய நிலை என்று பார்த்தோம். ரெண்டாவது, இப்போ மெய்ப்பனுடைய நிலையை நம்ம பார்க்க போகிறோம். மெய்ப்பன் அதான், ஏன்னா இந்த இந்த ஊமையே அந்த ஆடு மெய்ப்பனுடைய உணர்வு தான் இந்த ஊமையை அவர் சொல்கிறாங்க. ஆடோட நிலை நான் சொல்லணும் பார்த்தோம். இப்போ அந்த மெய்ப்பன் அவரை சொல்கிற அவன் சிதறி போகாமல் இருப்பானா, அவன் சிதறி போனதை தேடாமல் இருப்பானா? நீ தேடாமல் இருப்ப, நீ அக்கறை ஏற்று இருப்ப, உனக்கு அந்த ஒன்று முக்கியம் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு அந்த ஒன்று அற்பமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அந்த சிதறி போன ஒன்று தான் முக்கியம், அந்த சிதறி போன ஒன்று தான் அவசியம்னு சொல்லி அவன் சொல்கிறான். இப்போ அந்த மெய்ப்பனுடைய நிலை, அவன் ஆட்டை வளர்த்தவன், ஆட்டுக்கு பேர் வச்சவன், ஆடை பிள்ளையை போல நேசித்தவன், அந்த ஆட்டுடைய சுபாவத்தன்மை எல்லாம் அறிஞ்சவன். அது எது பிடிக்கும் எது பிடிக்காது, அது எந்த ஆட்டோட சேர்ந்துருக்கும், எங்கே விலகி போகும், எல்லாத்தையும் அவன் உணர்ந்தவன். அந்த ஆட்டோடைய பலம் என்னான்னு தெரியும், அந்த ஆட்டோடைய பலவீனம் என்னான்னு தெரியும், அந்த ஆட்டுக்கு எது பிடிக்காதுன்னு தெரியும், அந்த ஆட்டுக்கு எது பிடிக்குன்னு தெரியும், அந்த ஆட்டினுடைய ஆபத்து தெரியும், அந்த ஆட்டினுடைய வலி தெரியும், அந்த ஆட்டுடைய காயம் தெரியும், அந்த ஆட்டினுடைய கதறல்களை அது தெரியும். அது எப்பயுமே எங்கே விலகி போகணும் அவன் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான்.
அந்த ஆட்டை சந்தித்து அவன் மீட்கிற வரைக்கும் அவன் ஓய மாட்டான். அவன் தேடி திரியாமல் இருப்பானா, கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் திரும்ப மாட்டான். ஏதோ பாதி தூரம் போயிட்டு காணாமல் போச்சுப்பா, இதை கண்டுபிடிக்க முடியாதுப்பா, ஐயோ காலில் இருந்து அலைஞ்சிட்டப்பா, இனிமேல் இந்த ஆடு கிடைக்காதுப்பா, அப்படி இல்லை. அவன் அதை உயிரோடு தூக்கிட்டு வர வரைக்கும் சாப்பிட மாட்டான். அதை உயிரோட காப்பாற்றி எடுக்கிற வரைக்கும் தூங்க மாட்டான். அவனுடைய சிந்தனையெல்லாம் அதை காப்பாற்றுகிறது தான் மெயினாக இருக்குன்றதை பார்க்குறோம். நாடை காப்பாற்றுறதுக்கு தான் உயிரை கொடுக்க தயாராக இருப்பான். நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கணும். அது சிங்கம் வாயில் இருந்தாலும், சிங்கம் என்ன அடித்தாலும் பரவாயில்ல, ஆட்டை அடிச்சிடக்கூடாது. கரடி கையில் நான் சுத்தாலும் பரவாயில்ல, ஆடு அந்த கரடி கையில் சுத்தரக்கூடாதுன்னு சொல்லி சிங்கத்தோட சண்டை போட்டு ஆட்டுக்குட்டியை காப்பாற்றலாம். இயேசு உங்களை என்னை காப்பாற்றுறதுக்கு தான் ஜீவனை கொடுப்பதற்கும் தயாராக ஜீவனை அவர் கொடுத்துட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். உங்களை என்னையும் மீட்பதற்கு தான் உயிரை பணயமாக வைத்து அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய என்னுடைய நிலையை முற்றுமுடிய அறிந்த ஒரே ஒரு நபர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் விழுந்து போன ஒவ்வொரு பாவியும் அவர் தேடிக்கொண்டு வருகிறார். உங்களுடைய பலம் என்னான்னு தெரியும், உங்களுடைய கண்ணீர் என்னான்னு தெரியும், உங்களுடைய துக்கம் என்னான்னு தெரியும், நீங்கள் எதில் விழுந்து போகிறீங்கன்னு தெரியும், எந்த பாவத்தினால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்கு இது எல்லாத்தையும் முழுமையாக அறிந்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, உன்னுடைய உட்காருதலையும் விழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறார். உன் நாக்கில் சொல் பரவாதற்கு முன்னே அவர் அறிந்தார். நீ என்ன பேச போகிறோம் உனக்கு தெரியாது, ஆனால் நீ என்ன பேசுவேன்னு அவருக்கு தெரியும். உன் சிந்தையில் என்ன இருக்குதுன்னு தெரியும். உன்னுடைய உணர்வினுடைய நிலை எல்லாத்தையும் முற்றுமுடிய அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவர் ஒருத்தரால் மட்டுமே அந்த மீட்பையும் அந்த சமாதானத்தையும் கொண்டு வர முடியும். எப்படி அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டுக்கு தன்னை தவிர பாதுகாப்பும் மீட்பும் இல்லைன்றதை உணர்ந்திருக்கிறான். அதே போல் ஒவ்வொரு பாவியான மனிதனுக்கு கிறிஸ்து தான் அடைக்கலம், கிறிஸ்து தான் ஜீவன், கிறிஸ்து தான் பலம். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்த மெய்யான மேய்ப்பனிடத்தில் வரும் பொழுது தான் மெய்யான வாழ்க்கை சீர்படுன்ற அடிப்படையான காரியத்தை அவர் சொல்கிறான். இந்த இடத்துல அந்த ஓமையை சொல்லும் பொழுது அவன் தேடி திரிகிறான்னு சொல்கிறாரு. ஆனால் நிதர்சனமாக இயேசு உங்களை என்னை மீட்பதற்கு தேடி திரிய மாத்திரம் செய்யலை, உங்களையும் என்னையும் மீட்பதற்கு அவர் கடவுளுடைய கோபத்தை சுமக்க வேண்டியதாக, உங்களை என்னை மீட்பதற்கு அவர் பிதாவோட சண்டை போட வேண்டியதாக இருந்தது, உங்களை என்னை மீட்பதற்கு பிசாசினுடைய பொல்லாத சேனைகளை தனி ஒருவராக எதிர்க்க வேண்டியதாக இருந்தது, உங்களை என்னை மீட்பதற்கு இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பரியாசங்களையும் சுமக்க வேண்டியதாக இருந்தது, உங்களை என்னை மீட்பதற்கு இந்த உலகத்தினுடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை எல்லாத்தையும் தனி ஒருவராக அவர் எதிர்த்தார். உங்கள் ஒரு ஆளுங்க அந்த ஒரு ஆட்டுக்கு அவன் பிரயாசப்படுகிறது போல உங்களை முன்குறித்து உங்களை தெரிந்தெடுத்து உங்களுக்காக அது எல்லாத்தையும் செஞ்சு இயேசுவினுடைய இழப்பை விவரிக்கவே முடியாது. உங்களுக்கு எனக்காக இயேசு அடைஞ்ச அவமானம், இயேசு அடைஞ்ச பரியாசத்தெல்லாம் புரிய முடியாது. நீங்கள் நானும் சுகபோகமாக அவருடைய அன்புக்குள்ளாக பராமரிப்பிற்குள்ளாக மீட்பு பெற்று அந்த மீட்புக்கு அவர் செலுத்திய விளைக்கரையன் என்பது விவரிக்க முடியாது. சிலுவையை பார்க்கும் பொழுது ஏதோ அவர் அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தப்பட்டார், அவர் உயிரை கொடுத்தாருன்னு பார்க்குறீங்க. அதை தாண்டி நீங்கள் ஒன்று பார்க்கணும். இயேசு சரீர பிரகாரமாக பட்ட வேதனையை விட அவர் ஆத்துமாவில் பட்ட வேதனையை நீங்கள் நான் விவரிக்க முடியாது. அவர் சிலுவையில் கதறி அழுததா, சிலுவையில் பயந்ததா பார்க்க முடியாது. ஆனால் அவர் பயந்த ஒரு இடம் ஒன்று இருக்குது, அவர் கதறி அழுத ஒரு இடம் ஒன்று இருக்குது, அவர் தாங்க முடியாமல் சாஷ்டாங்கமாக விழுந்த ஒரு இடம் இருக்குது. எங்கே ஏன் செஞ்சால் அதுதான் முக்கியம். கெத்சமனேல இயேசு அழுதார். கெத்சமனேல இயேசுவினுடைய இரத்தத்தின் துளி வியர்வையினுடைய இரத்தத்தின் துளியாக விழுகுது. என்னால் அதை தாங்க முடியலைன்றார். மரண வியாகுலங்கள் என்னை சூழ்ந்து இருக்குதுன்றார். தயவு செஞ்சு இந்த பாத்திரத்தை என்னை விட்டு தூக்கி எடுத்துருங்கன்றார். வல்லமையுள்ள கடவுள், பரிசுத்தம் உள்ள கடவுள், நீதியுள்ள கடவுள், இந்த அண்ட சராசரங்களை ஆளுகை செய்யக்கூடிய கடவுள் என்னால் முடியலைன்றார். என்ன முடியலை? என்ன பாரம்? பிதாவினுடைய கோபம் என்கிற பாரத்தை அவரால் சுமக்க முடியும். உங்களுடைய என்னுடைய பாவத்தின் மீதான கடவுளுடைய கோபத்தை இயேசுவாலேயே நிற்க முடியலை. கடவுளுடைய நீதியுள்ள கோபம் சோதம் குமாராவை கழித்து போட்டது. கடவுளுடைய நீதியுள்ள கோபம் நோவா காலத்தில் முழு உலகத்தையும் வெள்ளத்தால் மூடப்பட்டது. உங்களுடைய என்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் பிதா எடுத்து இயேசுவோட தோளில் வைக்கிறாரு. இயேசு தள்ளாடுறாரு. இயேசுவால் அதை சுமக்க முடியலை.
இயேசு உடம்பு ரீதியாகப்பட்ட பாட சுமந்துட்டார், ஜெயிச்சுட்டார். ஆனால் ஆத்மால அந்த தேவனுடைய கோபத்தை அவரால் எதிர்கொள்ள முடியலை. கடவுளுடைய கோபத்தை எதிர்கொள்வதற்கு கடவுளாலே முடியலை. கடவுள் பிதாவினுடைய நீதியை சுமப்பதற்கு தேவகுமாரனாலேயே முடியலை. அவர் இரத்த சிந்தி மண்டியிட்டு அழுது கதறி தேவ கோபத்தினுடைய பாத்திரத்தை அவர் கொடுத்தார். இயேசு ஏன் அங்கே துடிச்சிட்டாருன்னு சொன்னால், பிதாவோடு இருந்த அந்த உறவு உடைக்கப்பட்டுருச்சு. நித்தியத்தில் பிதாவோடு அவர் மகிழ்ச்சியாக இருந்த அந்த உறவில் பிதாவாகிய கடவுள் சிலுவையில் தன் முகத்தை திருப்பிட்டார். கெத்செமனேல இயேசுவுக்கு அவருக்கு இருந்த உறவு முற்றிலுமாக உடைப்பு. அதை தான் அவரால் தாங்க முடியலை. அவர் சொன்னார், நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க, ஆனால் பிதா என் கூட இருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் என்னை காட்டி கொடுத்து விலகிடுவீங்க, நான் அந்த உலகத்தில் தனியாக இல்லை, பிதா என் கூட இருக்கிறேன்னார். அவர் யாரை நம்பிக்கையாக நம்பினாரோ, யார் அடைக்கலமாக நம்பினாரோ, இந்த உலகமே எனக்கு இருந்தாலும் பிதா என் கூட இருக்கிறார். அந்த பிதாவே கெத்செமனேல இல்லை. அவர் யாரை நம்பினாரோ, யாருடைய பலத்தை சார்ந்திருந்தாரோ, அது முற்றிலுமாக கெத்செமனேல உடைக்கப்பட்டது. அதை தான் அவரால் தாங்க முடியலை. அதை தாங்க முடியாமல் தான் அவர் கதறி வருகிறார். எதுக்காக? சிதறிப்போன உங்களை என்னையும் இதாவோட ஒப்புரவாகுதற்காக, அற்பமாக இருக்கிற உங்களை என்னையும் மீட்பதற்க அந்த மெய்ப்பன் முதலாவது தான் ஆத்மாவை பிதாவுக்கு பானபலியாக ஒப்பு கொடுக்குறார். தான் உயிரை பிதாவினுடைய கரத்தில், ஆவிய பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அதுதான் அவருக்கு பிரச்சனை. மனுஷங்களால் பட்ட அவமானம், மனுஷங்களால் பட்ட வலி, சிலுவையை பார்க்கும்போது அதான் பெருசாக பார்க்குறோம். ஐயோ, அவர் எச்சியில் துப்பப்பட்டார், குட்டப்பட்டார். அது இல்லை. அதை விட பெருசு, அவர் நீதியுள்ள மகா பரிசுத்தமுள்ள தேவ கோபத்தினுடைய பாத்திரத்தை சுமந்தார். அதை எந்த மனிதனாலும் விவரிக்க முடியாது, உணர முடியாது. பாவத்தின் மீதான கடவுளுடைய கோபத்தை அவரால் மட்டும்தான் சுமக்க முடியும். அதை தான் இந்த மெய்ப்பன் அங்கே பார்க்குறான். அந்த மெய்ப்பன் அவன் தேடி திரிகிறான், தன்னை முழுமையாக சுத்தரிக்க கொடுத்து அந்த ஆடை காப்பாற்றுறான். 13வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு. 13வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இப்போ சொல்கிறாரு, அவன் அதை கண்டுபிடித்தான். தேடி திரியானோண்டார். இப்போ கண்டுபிடிச்சிட்டானா? அந்த ஆட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனுடைய நிலை என்ன? எத்தனை மலைகளை ஏறி இருப்பான், எத்தனை பள்ளங்களை விழுந்து எங்கேயோ அவன் தேடி தேடி வரும் பொழுது அந்த ஆட்டுடைய கதறில் அவன் காதில் கேட்குது. தேடி ஓடுறான், இங்கே இருக்குதா இங்கே இருக்குதான்னு தேடி ஓடுறான். அந்த கதறுதலில் அந்த சத்தத்தை கேட்டு அவன் போய் அந்த ஆட்டை ஒரு இடத்துல பார்க்குறான். ஒருவேளை அந்த ஆட்டை ஒரு படுகுழியிலேருந்து கத்திட்டு இருந்திருக்கலாம், ஒரு முள்ளில் தான் கழுத்தை மாட்டி கத்திட்டு இருந்திருக்கலாம், அல்லது சிங்கத்தோட வாயிலிருந்து அது கத்திட்டு இருந்திருக்கலாம். அவன் பார்க்கும்பொழுது அந்த ஆடு அவ்வளோ பரிதாரமாக நின்றுட்டு, அது காயப்பட்டு குற்றுயிராக நின்றுட்டு. அவன் அதை பார்த்து அவன் அதை மீட்கிறான். அவன் பார்த்து ஓடோடி போகிறான், சண்டை போட்டு ஒரு குழியிலிருந்து எங்கே ஆபத்தில் இருந்தாலும் அவன் அதை மீட்பதற்கு தன் ஜீவனை கொடுத்து மீட்கிறான். மீட்டு அதை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச உடனே அதை அணைத்து கொண்டு அதை தோல் மேலே போட்டுக்கொண்டு வருகிறான். கண்டுபிடிச்சான்னு அவர் சொல்லும் பொழுது அந்த சிதறப்பட்ட ஆடும் அந்த தேடிய மெய்ப்பனும் சந்திக்கிறாங்க. ஒருத்தரை பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் கதர்ன ஆடு அந்த மெய்ப்பனை கண்ணீரோடு பார்க்குது. இனி என்னுடைய ஜீவன் மீட்கப்படும், இனி என்னுடைய ஜீவன் காப்பாற்றப்படும். அந்த ஆடு அந்த மெய்ப்பனை பார்க்குது. அந்த மெய்ப்பனும் ஆனந்த கண்ணீரோடு அந்த ஆடை பார்க்குறான். தேடி போன, காணாமல் போன, மரணத்துக்கு பாத்திரமாக இருக்கிற அந்த ஆடை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட்டு மீட்டுக் கொடுக்கிறார்கள். சிதறிப்போன ஒவ்வொரு பாவியான மனிதனுக்கும் மகிழ்ச்சின்றது இயேசுவை பார்க்கும்போது தான், பாதுகாப்புன்றது இயேசுவை பார்க்கும்போது தான், அடைக்கலன்றது இயேசுவை பார்க்கும்போது. எப்படி அந்த ஆடு அந்த மெய்ப்பனை பார்த்த உடனே சந்தோஷத்தில் துள்ளி குதித்து வருமோ, எப்படி அந்த மெய்ப்பன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து ஓடுவான், அதே போல் பாவத்தால் கரைபடிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை, துக்கத்தால் சஞ்சலத்தால் பலதரப்பட்ட குழப்பங்களோடு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி என்பது பிரச்சனை தீர்றதில்லை, இயேசுவை பார்க்குறது. சிங்கத்தோட வாயிலிருந்து அந்த ஆடு மெய்ப்பனை பார்த்தா சிரிக்கும். அது மெய்ப்பனை பார்த்தா, ஏன்னா என்னை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். இனி சிங்கமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் குழியில் இருந்தாலும் அந்த குழியினுடைய வேதனை பெருசாக தெரியாது, அந்த மெய்ப்பனுடைய முக தரிசனம் தான் அதுக்கு பெருசாக. பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடிய, பாவத்தில் பின்வாங்கி இருக்கக்கூடிய, கடவுளை விட்டு தூரம் போய் சஞ்சலத்தோடு அழுது கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் தேவையான ஒன்று இயேசுவினுடைய தரிசனம் தான். இயேசுவை பார்க்கக்கூடிய விசுவாச பார்வை,
இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது தான் மகிழ்ச்சி. இயேசு என்ன செஞ்சிருக்கிறார், இயேசு எப்படிப்பட்ட மெய்ப்பராக இருக்கிறார், இயேசு எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார், அவருடைய அன்பு எவ்வளோ ஆழமானது, அவருடைய தியாகம் எவ்வளோ உன்னதமானது, எனக்காக அவர் செய்த மகத்துவமான ரட்சிப்பு எவ்வளோ மகிமையானதுன்னு ஒரு விசுவாசி உத்து பார்க்கும் பொழுது தான் அவனுக்கு மகிழ்ச்சி. எனக்கு என்ன நடந்தாலும் என்னை மீட்பதற்கான ஒரு கடவுள் இருக்கிறார். நான் எவ்வளோ பெரிய குழியில் போனாலும் இந்த குழியிலிருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமையுள்ள ரட்சகர் இருக்கிறார். என் வாழ்க்கையினுடைய பிரச்சனை தலைகீழாக மாறி போனாலும், அந்த ஜலத்தில் ஆழத்தில் போனாலும் அவருடைய கை என்னை கரம் பிடிச்சி தூக்கக்கூடியதாக இருக்கிறது. உபத்திரவங்கள் எவ்வளோ பெருகினாலும், காற்றும் கடலும் மோதினாலும் அந்த கடல் மேலே நடக்கக்கூடிய தேவனை நான் கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு வல்லமை நிறைந்த, எவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை என்ன சூழ்ந்தாலும் என் தேவன் அந்த பிரச்சனைகளை ஆளுகிறவர், அந்த பிரச்சனைகளை வழி நடத்துகிறவர், அந்த பிரச்சனைகளை தான் மகிமையை வெளிப்படுத்துகிறவர். பார்வோன் இஸ்ரவேலை அழிப்பதற்காக அதை தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கடைசியாக அந்த தலைச்சல் சங்காரம் பண்ணி காப்பாற்றி விடுறார். 10 வாதையை கொடுக்குறார். அவன் பார்வோனுடைய குடும்பத்தில் எல்லா தலைச்சல் பிள்ளைகளும் செத்து போச்சு. ஆனாலும் அந்த அடிமைகளை விட மாட்டேன்றான். அவங்களெல்லாம் புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள பிடிப்பதற்கு ரதத்தோட சேனையோட வர்றான். அவன் எங்கே போனாலும் விடக்கூடாதுன்னு வர்றான். 6 லட்சம் அடிமைகள், 10 லட்சம் பேர் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்த்தா எல்லாம் போகிறாங்க. பின்னாடி பார்வோன் 600 ரதங்களோட துரத்தி வந்துக்கிட்டு இருக்கிறான். திரும்பி பார்க்குறாங்க, கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டா நினச்சி வந்தோம், மறுபடியும் இந்த படம் வருது என்ற பயத்தில் அவன் போகிறான். தப்பிக்க இடம் இல்லை, அங்கே கடல் இருக்கு. இங்கிட்டு போக முடியாது, இங்கிட்டு போக முடியாது. அவன் இராணுவ பலத்தோடு பார்வன் வந்துட்டுருக்கான். இங்கே பாருங்கள், அவங்க 600 ரதம் தான், இவங்க 10 லட்சம் பேர். 2 பேர் 10 லட்சம் பேர் திரும்பினாங்கன்னா அவங்க ஓடிடுவாங்க. 10 லட்சம் பேர் ஓடி வந்தால் இந்த படம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் அவங்களால எதுக்க முடியலை. இதுதான் பாவத்தோட அடிமைத்தனம். அவங்களால் அவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தும் பார்வோனுடைய சேனையை பயந்து கத்தி ஓடுறான். கடைசியில் உள்ளவன் கத்திருப்பான், பார்வோன் வந்துட்டான்னு கத்திருப்பான். அந்த பயம் எல்லா சேனைக்கும் போயிடுச்சு. மக்கள் எல்லாம் மோசிட்ட புலம்புறாங்க, எப்படி நாங்கள் எகிப்தில் செத்துருந்தா பரவாயில்லையே, இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமேன்றாங்க. கடல் நிற்கிது, தப்பிக்க எந்த வழியும் இல்லை. யாராலே அந்த ஜனங்களை காப்பாற்ற முடியாது. மோசே கடவுள்கிட்ட மன்றாடு, ஆண்டவரே இவ்வளோ நிர்பந்தியில் அந்த ஜனங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க, ஒன்றும் சொல்லாண்டவர். உன் கையில் இருக்கிற கோல் எடுத்து அந்த கடலில் நீட்டுன்றார். யாரும் யோசிக்கணும் எப்படி அந்த ஜனங்கள் மீட்கப்படுவார்கள், யாருக்கும் எந்த ஐடியாவும் தெரியாது. தேவன் அந்த படையை காட்டிலும் வரலாற்றில் மிக முக்கியமாக செங்கடலை 2ஆக பழகிறார். அவ்வளோ பெரிய கடல் 2 புறமும் பிரிந்து பைபிள் சொல்லுது, அந்த தண்ணி 8 அடி உயரத்துக்கு சூழ்ந்திருந்தது. அந்த கடலுடைய தரை உலர்ந்த தரையாக இருந்துச்சு, சாதாரண தரை போல இருந்துச்சு. ஒரு நொடியில் நடந்துச்சு. அந்த முழு சேனைக்கு முன்பாக அந்த 10 லட்சம் பேரும் அந்த கடலில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் மகா பெரிய வல்லமையை காமித்தார். அந்த ஜனங்கள் பிரமிப்போடு அந்த கடலை கடந்து போகிறான். கடவுளுடைய ரட்சிப்பு அவ்வளவு மகத்துவமானது. நீங்கள் நானும் பிரச்சனையை கண்டு பயப்படுறோம். முன்னாடி பார்வோனும் முன்னாடி கடல், என்ன வழி? ஒரு வழியும் இல்லை. ஆனால் தேவன் வழியை உண்டாக்குறார். தேவன் ரட்சிப்பு உண்டு பண்ணுகிறார். யாராலையும் மோசை கூட தெரியாது எப்படி மீட்க வரும். ஆனால் தேவன் மீட்பார். அவர் கடலை பழந்து அந்த ஜனங்கள் முழுவதையும் காப்பாற்றி பின்னாடி வந்த பார்வோன் அவர் அழித்து போடுகிறார். அப்படிப்பட்ட மகிமையான மீட்பின் தேவனாக அவர் இருக்கிறார். அந்த கண்டுபிடித்த அந்த சந்தோஷம் தான் அந்த மீட்கப்பட்ட பாவியும் அந்த மீட்டை கிறிஸ்துவும் சந்திக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஆனந்தம், மகிழ்ச்சி. ஒரு விசுவாசிக்கு ஆண்டவரை தேடுறதும் ஆண்டவரை அறிகிறதும் ஆண்டவருடைய வார்த்தை படிக்கிறது தான் சந்தோஷம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக அந்த தேவனோடு அவன் உறவு கொள்றதை விட மேன்மையான மகிழ்ச்சி. உங்களுக்கு எனக்கு அது இருக்குதா? உங்களுக்கு எனக்கு ஒன்று தான் தேவை, இயேசு தான் தேவை. உங்களுக்கு எனக்கு ஒரே ஒரு விடுதல் தான் தேவை. நம்முடைய பிரச்சனையிலேருந்து விடுதல் இல்லை, நம்முடைய வியாதியிலிருந்து விடுதல் இல்லை, நம்முடைய உபத்திரவத்தை விடுதல் இல்லை. பிரச்சனைகள் உபத்திரவங்கள் மத்தியில் கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய விசுவாசம் தான் தேவை. அந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் நம்ம தேவனுக்குள்ளான எல்லா மகிழ்ச்சியும் கொள்கிறோம். ரைட், இறுதியாக மெய்ப்பனுடைய சந்தோஷம் என்னன்றதை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். சொல்கிறாரு, அவன் கண்டுபிடிச்சா அந்த சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷத்தை பார்க்கலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன். கம்பேர் பண்ணுறார். அவன் கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுவான்னு அவன் சொல்லலை. அவன் கண்டுபிடிச்சிட்டானா அவன் சிதறி போகாமல் அந்த 99 ஆடை குறித்து அவன் சந்தோஷப்படுறதை விட அந்த காணாமல் போன ஒன்றை குறித்து தான் சந்தோஷப்படுவான். அந்த சிதறிப்போன ஒன்றை குறித்து தான் அவனுடைய சந்தோஷம் இருக்குங்க. அந்த 99 அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்தது. அந்த 99 மேய்ப்பனுடைய கட்டளைகளை கை கொண்டது.
அந்த 99ம் கலகம் செய்யாமல் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் மனுஷன் எப்பயுமே கீழ்ப்படிந்து அமைதியாக இருக்கும் இடத்துல அன்பு கூறுவான். கலகம் செய்யக்கூடிய நபர் மேலே அன்பு வராது, துன்மார்க்கமாக வாழ்கிற இடத்துல அன்பு வராது. ஆனால் இங்கே ஆண்டவர் ஆப்போசிட்டாக சொல்கிறார். இப்போ அந்த 99 பாதுகாப்பாக இருக்குன்றதில் என் சந்தோஷம். அந்த சிதறிப்போன ஒன்று வந்துச்சு பாரு, அதான்ப்பா எனக்கு சந்தோஷம். அந்த துன்மார்க்கமாக ஒன்று மனம் திரும்பிச்சு பார்ப்பா, அதுதான்ப்பா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆண்டவர் அந்த ஓமையில் அவர் சொல்கிறார். ரைட், அவருடைய சந்தோஷம் எவ்வளவு வித்தியாசமானதாக இருக்கிறது. அந்த மெய்ப்பனுக்கு அந்த ஒன்றை விட வேறு நல்ல 99 ஆடு இருக்கலாம். வேறு நல்ல செழுமையாக கொழுமையாக அவனுடைய கட்டளைகள் கீழ்ப்படியக்கூடிய பல ஆடு இருக்கலாம். அவன் சொல்கிறான், என் இறுதி அங்கே இல்லைப்பா, என் இறுதி இங்கே தான் இருக்கணும். இந்த சிதறி போன பின்வாங்கி போன இந்த ஆட்டின் மேலே தான் நான் அதிக சந்தோஷத்தை அடைகிறேன். நான் 99 சந்தோஷம் தான் கொடுக்குது, ஆனால் இதை விட இது எனக்கு மேன்மையாக கொடுக்கும். ஏன்னா இது அழிவிலிருந்து மீட்கப்படும், இது அக்கினியிலிருந்து காப்பாற்றப்பட்டது, இது சாக போகிற நிலைமையிலிருந்து உயிர் பெறப்பெற்றது. அதுதான் எனக்கு மீட்பையான சந்தோஷம். இயேசு தன்னுடைய சந்தோஷத்தை சொல்கிறார். உலகத்தில் யார் பெரியவனாக இருப்பானா, இப்படிப்பட்டவன் நம்ம அவன் பெரியவனாக இருப்பான். என்னுடைய சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் அப்படின்னு சொன்னால், இயேசு மகிமையின் தேவன், அவர் யாரையும் சார்ந்தல்ல. ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள், பாவமில்லாத தூதர்கள் எல்லாம் அவரை தரிசிக்கிறாங்க. எவ்வளவோ வேலையாட்கள் அவருக்கு பணிவிட செய்கிறது, முழு படைப்பு அவருக்கு பணிவிட செய்கிறதுக்கு தான் இருக்குது. எவ்வளோ பெரிய மகிமை, அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். அவர் நினச்சா அந்த உலகத்தில் எதை வேணாலும் செய்யலாம். அவர் ஒரு உலகத்தையும் உருவாக்கலாம், 1000 உலகத்தையும் உருவாக்கலாம். அவர் பல வல்லமையான செயல்களை இந்த உலகத்தில் செய்யலாம். அவருக்கு எல்லா ஞானமும் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு சந்தோஷம் இது இல்லை பண்ணுறார். வானத்தில் உள்ள தேவதூதர்களோ, படைக்கப்பட்ட முழு படைப்போ, இந்த ஞானமும் எதிர் சந்தோஷம். என் சந்தோஷன்றது சிதறிப்போன ஆடு தான் சந்தோஷம். பாவம் செஞ்சு சிதறிப்போன ஒவ்வொரு மனிதனை மீட்பது தான் எனக்கு சந்தோஷம் அவர் சொல்கிறார். என் மனசுக்கு தேவையான அந்த ஆத்ம சந்தோஷம் என்பது இந்த சிதறிப்போனதோடு நான் ஐக்கியப்படணும். இந்த சிதறிப்போன பாவியோடு என்னை இணைத்துக் கொள்வது, இந்த பாவியோடு நான் ஐக்கியப்பட்டு அந்த பாவியை மீட்பதை போல எனக்கு சந்தோஷம் வருது என்றார். ஏன் அதை சொல்கிறாரு? இதுக்கு தான் ஆண்டவர் உலகத்தை உருவாக்கினார். அதுக்கு தான் ஆதாமை படைத்தார். ஒவ்வொரு மனிதனும் இயேசுவோடு இணையவும், இயேசுவோடு உறவு கொள்ளவும், இயேசுவினுடைய அன்பிலும் இயேசுவினுடைய மீட்பலும் இணைவதற்காக தான் அவன் படைக்கப்படலாம். அந்த நோக்கத்தின் நிமித்தமாக தான் அவரோடு இணைந்து வாழுகிறது தான் மகிழ்ச்சி, சந்தோஷம் தான். சிதறிப்போன ஒவ்வொரு பாவியும் கிறிஸ்துவினுடைய கரத்தை பிடித்து கொண்டு வாழ்வது தான் சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். இயேசுடைய சந்தோஷம் நாம் மனம் திரும்பும் பொழுது அவர் படக்கூடிய சந்தோஷம் தான் பெருமையாக. நம்முடைய விசுவாசத்திலிருந்து நம்ம வழிவிலகி போகும் பொழுது திரும்ப நம்ம விசுவாசத்தில் பலப்படுவது தான் சந்தோஷம். அவரோடு ஐக்கியப்படுவது, அவருடைய இணைவது, அவரை நேசிப்பது, அவரோடு உறவு கொள்வது தான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்றத அவர் பார்க்கணும். இயேசுவோடு இணைவதுன்றது ஒரு கடினமான வாழ்க்கை தான். இயேசுவோடு சேர்ந்து பயணிப்பது என்பது சிலுவையை சுமக்கிற வாழ்க்கை தான். எனக்கு பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து அவன் பின்பற்ற கடவன் தான். அவரோட கூட பாடுகளை நம்ம சகிச்சாதான் அவரோட மகிமையை சொந்தரிக்கணும். அவரோடு கூட விசுவாச வாழ்க்கையில் உபத்திரவங்க சந்திச்சாதான் அவரை போல நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடிகின்றதை தான் அவர் உறுதியாக இந்த சொல்கிறார். உங்களுக்கு எனக்கு சந்தோஷம் என்பது என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சிந்தைகளையும் இயேசுவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரோடு இணைய, அவரை நேசிப்பது, அவரோடு சேர்ந்து பயணிப்பது, அவருடைய கரத்தை பற்றி கொள்வது, அதுதான் உங்களுக்கு எனக்கும் மகிழ்ச்சி. அந்த மெய்ப்பனுக்கு மகிழ்ச்சி அந்த ஆட்டை அணைத்துக் கொள்வது தான். அந்த ஆட்டுக்கு மகிழ்ச்சி அந்த மெய்ப்பனோடு அடங்கி இருப்பது தான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? ஒருவேளை பல துக்கங்களை, துன்பங்களை நீங்கள் சூழ்ந்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கை நிம்மதியற்று இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் பாவ போராட்டம் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட குழப்பமான சந்தேகம் இருக்கலாம். உங்களுக்கு ஒன்று தான் விடுதலை. முதல்ல நீங்கள் ஒரு சிதறிப்போன ஆடுன்றதை உணரணும். நீங்கள் கடவுளற்று இருக்கிறனால தான் மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் இயேசு மெய்ப்பனாக இல்லாதனால தான் பயம் இருக்குது. இயேசு ஆண்டவராக ரட்சகராக இல்லாதனால தான் எல்லா விதமான குழப்பங்களும், எல்லா விதமான சந்தேக பயங்களும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விசுவாசத்திலிருந்து கூட அவரை பார்க்கக்கூடிய பார்வை இல்லாமல் நம்ம இருக்கலாம். அப்படி இருப்பீங்கன்னு சொன்ன, ஆண்டவரே இந்த ஆட்டை போல் என் வாழ்க்கை பரிதாபமாக இருக்குது, இந்த ஆட்டை போல் நான் இக்கட்டில் இருக்கிறேன், நான் மகிழ்ச்சி இருக்கிறேன், நான் மன்னிங்க, என் ரட்சிங்க, என் குடும்ப நிலையை மாற்றுங்க, என்னுடைய சமுதாயத்தை மாற்ற, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க, என்ன உண்மை பார்க்கக்கூடிய பார்வையிலும் உண்மையீது வைக்கக்கூடிய விசுவாசத்திலும் பலப்படுத்தணும்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் நம்மளை தேடி வரார். ஆண்டவர் அந்த ஆட்டை தேடி தெரிகிறது போல நம்மளை தேடி தெரிகிறார்.
அவரை நோக்கி பார்த்து, அவருடைய மரணத்தை நோக்கி பார்த்து, அவரால் நமக்கு பாவ மன்னிப்பு ரட்சிப்பு வரும்பொழுது ஒரு மேன்மையான மகிழ்ச்சியின் சமாதானம் உண்டாகும். இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து அவருடைய கரத்திற்குள்ளாக அடங்கியிருப்போம், அவரை அறிவோம், அவரை நேசிப்போம், அவரை பற்றிக்கொள்வோம், அவருடைய சந்தோஷத்துக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடந்து